இவ்வளவு நாட்கள் இருக்கும்போது தேர்தல் நெருங்கின உடனே தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா சினிமா இஸ் அ மாஸ் மீடியா கவரேஜ். ஸோ இன்னும் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு கொஞ்சம் வந்து தாமதம் ஆகுறதுக்கான காரணம் வந்து 2 சைட்லயுமே பெண்டிங் இருக்கு இப்போ. மாஸ் பண்ணுங்க, வைப் பண்ணுங்க, நம்ம டாப் யூட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம விஜய் அண்ணாவுடைய ஜனநாயக படம் எதனால ரிலீஸ் ஆகிறதுக்கு தள்ளி போகுது, அது மேல ஒரு பெட்டிஷன் கேஸ் கொடுத்திருக்காங்க. அந்த பெட்டிஷன் கேஸ்னா என்ன அப்படின்றத நம்ம லீகல் அட்வைசர் சரவணன் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்திலே இருக்கிற அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கு லீகலை பத்தி அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்கன்னா தொடர்ந்து நம்ம சரவணன் சார் கிட்ட அதை பத்தி பேசி உங்களுக்கு நாங்க அதை வீடியோவா கொடுக்குறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் சரவணன் சார். வணக்கம். எதனால ஜனநாயகம் படம் ரிலீஸுக்கு தள்ளி போகுது? இதுக்கு மக்கள் மத்தியில நிறைய கான்ட்ரோவர்சிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் क्वेश्चन அது. ரெண்டாவது, ஜனநாயகம் படத்து மேல ஒரு பெட்டிஷன் தாக்கல் பண்ணிருக்காங்க. அந்த பெட்டிஷனை பத்தி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. மூணாவது, நான் தெளிவா மக்கள் கிட்டயே சொல்லிடுறேன், நாங்க இதுல கொஞ்சம் சினிமாவை பத்தி, கொஞ்சம் பாலிடிக்ஸை பத்தி, மெயினா லீகலை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். லீகலா இதை எப்படி அப்ரோச் பண்றது, இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றது, இந்த கான்ட்ரோவர்சிஸ் இல்லாம உண்மையாவே என்ன நடந்துட்டு இருக்குன்றத பத்தி தான் நாங்க இந்த வீடியோல பேச போறோம். சொல்லுங்க சார். ஓகே ஆனந்தா, நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே வந்து இதை நம்ம ஃபேக்ட்ஸ் தான் பேச போறோம். லீகல், பாலிடிக்ஸ் அண்ட் சினிமா. ஓகேங்களா? ஸோ வந்து விஜய் அவர் வந்து தளபதி இப்போ வந்து ஜனநாயகம் படம் ஏன் ரிலீஸ் ஆகிற முக்கியமான காரணம் என்னன்னா, சிபிஎஸ்இ சர்டிஃபிகேஷன் இன்னும் இஷ்யூ பண்ணல. ரெண்டாவது என்னன்னா, இது வந்து கோர்ட்லயும் வந்து நீங்க சொன்ன மாதிரி ரெட் பெட்டிஷன் போடுறாங்க. ஆர்டிகல் 226 பிரகாரம் அந்த ரெட் பெட்டிஷன் வந்து ப்ரொடியூசர் சைட்ல வந்து கோர்ட்ல போட்டிருக்காங்க. அண்ட் டிவிஷன் பெஞ்ச்லயும் இது வந்து இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு. ஸோ உங்களுக்கே தெரியும் வந்து கோர்ட்ல வந்து ப்ராசஸ் ஸ்லோவா தான் நடக்கும். பட் மக்களோட வந்து அலிகேஷன்ஸ் என்னன்னா, ஸோ அந்த கோர்ட் ஆர்டர் வரதுக்கு முன்னாடியே வந்து இது பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கு. ஸோ மெயினா பாத்தீங்கன்னா வந்து பொலிட்டிக்ஸ் சைட்ல நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இது வந்து எந்த ஒரு ஆக்டரா இருந்தாலும் சரி, எந்த படமா இருந்தாலும் சரி, சிபிஎஸ்சியோட சர்டிபிகேஷன் இல்லாம ரிலீஸ் பண்ண முடியாது. அவங்களோட பாயிண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிபிஎஸ்சியோட பாயிண்ட்ஸ் வந்து இதை வந்து ரிவைஸ் பண்ணிடுறாங்க. அதாவது சீனியர் எக்ஸாமினர் கிட்ட கொடுத்து ரிவைஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களோட தாட்ஸ் என்னன்னா, இதுல வந்து ரிலீஜியஸ் அண்ட் டிஃபென்ஸ் அந்த ரிலேட்டடா வந்து அந்த காட்சிகள் எல்லாமே வந்து நீக்கப்படணும் அப்படின்னு சொன்னதுக்கு ப்ரொடியூசர் சைட்ல வந்து அதை நீக்கிட்டோன்னு திருப்பியும் வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க. ஸோ இன்னும் அது பெண்டிங்ல தான் இருக்கு. ஸோ ஸ்டில் வந்து சிபிஎஸ்சி இன்னும் வந்து சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணல. ஸோ இதுதான் வந்து படம் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகாததுக்கான காரணங்கள். இதுக்கு நடுவில் வந்து அலிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து ஜென்ரலாகவே தெரியும். இது ரிலீஸ் ஆகாது முன்னாடி, ஏன்னா இப்போ வந்து தேர்தல் வரப்போகுது இல்லை, ஸோ அதனால வந்து இது அந்த கான்ட்ரவர்சிஸ் இதெல்லாம் ஸ்டில் இருக்குதான். நம்ம இதுல வந்து பொலிட்டிக்கல் ரீசனே இல்லைன்னு சொல்லிட முடியாது இல்லைங்களா? ஏன் கேக்குறேன்னா, இவ்வளவு நாள் நிறைய நாள் டைம் இருந்தது. ஓகேங்களா? எவ்வளவோ நாள் டைம் இருந்தது. ஓகே, மொத்த பொங்கலுக்கு எவ்வளவு காசு கொடுத்தாங்கன்னு தெரியும், இந்த பொங்கலுக்கு எவ்வளவு காசு கொடுத்தாங்கன்றதும் தெரியும். ஸோ நம்ம ஜென்ரலா நியூட்ரல் ஸ்டாண்ட்ல சொன்னாலும் ஒரே கேள்விதான், இவ்வளவு நாட்கள் இருக்கும்போது தேர்தல் நெருங்கின உடனே தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா சினிமா இஸ் அ மாஸ் மீடியா கவரேஜ். ஓகேங்களா? இந்த மாஸ் மீடியாவை இந்த டைம்ல ரிலீஸ் பண்றாங்க இந்த படம். இதுக்கு எப்படி ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இல்லாம போகும்? ஓகே, இப்போ வந்து ஜென்ரலா வந்து இப்போ ஆக்டர்ஸ் எந்த இப்போ தளபதியா இருந்தாலும் சரி, தலையோட படமா இருந்தாலும் சரி, ஜென்ரலா வந்து சிபிஎஸ்சியோட அந்த சர்டிஃபிகேட் இல்லாமல் எந்த படமும் ரிலீஸ் ஆகும்னு ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இது ஏன் வந்து பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் வருதுன்னா, இப்போ தளபதி வந்து அவரு வந்து தேர்தலில் நிற்கிறாரு. ஆப்வியஸாக வந்து படமும் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த ஒரு இந்த ஸ்ட்ராட்டஜினால தான் வந்து இப்போ வந்து ஒரு டிலே, அதனால வந்து பொலிட்டிக்கல் இஷ்யூ வருதுன்னு நீங்க சொல்றீங்க. பட் ஆனால் ஆக்சுவல் இது என்னன்னா, இதை வந்து நம்ம பொலிட்டிக்கல் சைடில் பார்க்க வேண்டாம். அவர் வந்து விஜய் வந்து பொலிட்டிக்கல் இதில் வந்துட்டாரு, அவர் வந்து தேர்தலில் நிற்க போறாரு, அது ஒரு சைடு இருக்கும்போது அவரோட கடைசி படம்ன்றதுனாலையும் அந்த படத்துல வந்து சில காட்சிகள் அது வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் அவங்களோட ரிவ்யூ இல்லாம அந்த படம் வெளியாகாது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எல்லா படமுமே வந்து சிபிஎஃப்சியோட சர்டிஃபிகேஷன் இல்லாம ரிலீஸ் ஆகாது. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது பாலிடிக்ஸ் ரிலேட்டடா வந்து மக்கள் வந்து பேசுறாங்க. ஆனா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு இது பாலிடிக்ஸா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இது லீகல் இஷ்யூஸ் தான். ஆமா. ஓகே. ரெண்டாவது இன்னொரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, மொத்த படங்களுக்கு, இது மக்களுடைய சைட்ல இருந்து கேட்கிறேன், மொத்த படங்களுக்கு இல்லாத ஒரு நெருக்கடி ஜனநாயக படத்துக்கு மட்டும் கொடுக்குறாங்கன்னு லீகல் சைட்ல இருந்து மக்கள் நினைக்கிறாங்க. அதை பத்தி நீங்க என்ன? இல்ல, இது ஒரு தவறான விஷயம். இது என்னன்னா வந்து இப்போ
இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இப்போ வந்து விஜய் வந்து அவர் வந்து இப்போ பாலிடிக்ஸில் வந்துட்டாரு. ஸோ ஆப்வியஸாக படமும் வந்து அவர் கடைசி படம்ன்றதுனால மக்களிடையே வந்து ஒரு எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்போட விளைவு தான் வந்து இதை வந்து பொலிட்டிக்கல் சைடு வந்து திரு திரு பார்க்குறாங்க எல்லாரும். வந்து ஒருவேளை பொலிட்டிக்கலோட இன்டர்ஃபரன்ஸ்னால தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகலை, அதனால தான் வந்து சிபிஎஃப்சி வந்து சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றது. பட் அது வந்து உண்மை இல்லை. இது வந்து ஸ்டில் கோர்ட்டு அண்ட் சிபிஎஸ்சி இவங்க 2 பேரோட இன்டர்வென்ல தான் இருக்கு. இன்னும் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு கொஞ்சம் வந்து தாமதம் ஆகுறதுக்கான காரணம் வந்து 2 சைட்லயுமே பெண்டிங் இருக்கு. இப்போ கோர்ட்லயும் பெண்டிங் இருக்கு. அவங்களும் வந்து அந்த சீன்ஸை கட் ஆமா ரிலீஸ் பண்ணணும். அவங்களும் கோர்ட் ஆர்டர் வரணும். சிபிஎஃப்சியும் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும். யூஏ சர்டிஃபிகேட்காக தான் வெயிட் பண்றாங்க. தளபதி அவங்க விஜயோட ப்ரொடியூசரும் அதை தான் கேட்டிருக்காரு. ஸோ அந்த யூஏ சர்டிஃபிகேஷனுக்காக தான் இப்போ வந்து பெண்டிங்ல இருக்கு. இப்ப மக்கள் மத்தியில என்ன கேள்வி, எனக்கும் அந்த கேள்வி இருக்கு சார். முதல்ல இப்ப இந்த பெட்டிஷனை போட்டு அவரை லாக் பண்ணிருக்காங்க. ஆமா. இது கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி தூக்கி ரிலீஸ் பண்ணிடுறாங்கன்னு வைங்க. அடுத்தபடியா லீகலா என்னென்ன செக் வைக்கலாம் விஜய்க்கு? திருப்பியும் வந்து அவளுக்கு ப்ரெஷர் கொடுக்கலாம். இப்போவே ஜென்ரலா பாத்தீங்கன்னா சென்ட்ரல் சைடும் ஒரு ப்ரெஷர் இருக்கு. ஓகே. ஸ்டேட் சைட்லயும் ப்ரெஷர் இருக்கு. ஓகேங்களா? அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி அவரு படத்தை ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறமா அவர் வந்து தேர்தலில் நின்று ஜெயிக்கணும். இதுதான் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா? ஸோ ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். ஏன்னா எடுத்தவொடனே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே ஒரு சைடில் வந்து அவரை வந்து குற்றம் சாட்டுறாங்க. பிஜேபி சைட்லையும் குற்றம் சாட்டுறாங்க. டிஎம்கே சைட்லையும் நம்ம முதல்வரும் வந்து அவர் செக் பாயிண்ட் வைக்கிறாரு. ஸோ எல்லா சைட்லையுமே வந்து அவருக்கு செக் பாயிண்ட் இருக்க தான் செய்யுது. அவரை வந்து இப்போ என்னன்னா இந்த படத்து மூலியமா வச்சு அவரை வந்து தேர்தலில் ஏதாவது ஒரு 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 இதை கொண்டு வந்து அவரை வந்து ஜெயிக்க விடாமல் செய்யணும் அப்படின்றதுக்காக எல்லாருமே வந்து ஒரு வேலை நடக்குது. அது இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஓகே. அந்த வேலை நடக்குதுன்றத எப்படியோ உங்ககிட்ட இருந்து நான் வாங்கிட்டேன். ஓகே. இந்த கூட்டணியை பத்தி இப்ப இன்னொரு கூட்டணி ஒருத்தவங்க ஃபார்ம் பண்ணிருக்காங்க. யார் யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? மேல இருந்து ஒருத்தர் வந்து எல்லாரு கூடயும் கை கோர்த்திருக்காரு. அந்த கூட்டணியை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இப்போ பாத்தீங்கன்னா வந்து சென்ட்ரல்ல என்ன சொல்றாங்களோ அதுதான் வந்து ஸ்டேட்ல நடக்குது. ஆனா வந்து நம்ம ஸ்டேட்ல நடக்கல அப்படின்றது தான் அவங்களுக்கு வருத்தமான ஒரு விஷயம். நம்ம ஸ்டேட்லயும் நடக்கணும்னா அதான் என்டிஏ கூட்டணியா வந்து ஏடிஎம்கே வரணும்னு சொல்லிட்டு பிஜேபி நம்ம ஸ்டேட்ல ஏன் நடக்கலன்னா என்னுடைய கருத்தை சொல்றேன். சொல்லுங்க. அதுக்கு காரணம் திராவிட கழகம். ஆமா, கண்டிப்பா. ஓகேங்களா? அவங்க சொல்றேன். இந்த கூட்டணி எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யும் நினைக்கிறீங்க? அதாவது வந்து நான் திருப்பியும் சொல்றேன் என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மனசு வச்சாக்கா எல்லாமே செய்யலாம். ஓகே. ஆனா வந்து இந்த என்டிஏ கூட்டணி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து சென்ட்ரல் தான் அதுக்கப்புறமா எல்லாமே செய்யும். ஓகே. ஸ்டேட் வந்து நம்ம கைவிட்டு போன மாதிரி தான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னோட கருத்து அதுதான். ஓகே. ஓகேங்களா? ஸோ வந்து விஜய் வந்து எல்லாருமே ப்ரெஷர் கொடுப்பாங்க. எல்லா சைட்லயுமே ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். ஏன்னா வந்து அவர் இப்பதான் வந்திருக்காரு. இப்போ இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க, முதல்வராக இருப்பாங்க, ஒரு மினிஸ்டர் எல்லாம் உருவாக்கியிருப்பாங்க இல்லையா? அவர் வந்த உடனே வந்து எல்லாத்தையும் ஆரம்பிச்சு பண்ணணும்னா யாரும் வழி கொடுக்க மாட்டாங்க. அதனால அவர் கண்டிப்பா ஒரு பொலிட்டிக்கல் ஒரு இஷ்யூ இருக்கதான் செய்யுது அவர். ஓகேங்களா? நாலா பக்கம் அவரை வந்து அடிக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, ஃபைன். ஆனா இந்த அடியெல்லாம் தாங்கினாதான் வர முடியும் அப்படின்றது. ஆமா ஆமா, கண்டிப்பா. ஓகே ஓகே. ரொம்ப சந்தோஷம் சார் உங்ககிட்ட பேசுறதுல. இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு லீகல் பத்தி என்னென்ன அட்வைசஸ் வேணும், எதை பத்தின ஒப்பீனியன்ஸ் வேணும்ன்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் டாக்கிங் வித் ஆனந்த் அண்ட் சரவணன். See you on the next video.